இந்த குலதெய்வத்தினுடைய சாபத்துக்கு ஆளாக வேணாம் என்றது என்னுடைய ஆழ்ந்த கருத்தா இருக்குது. கொடுப்பதற்கு சிவனே வந்தாலும் எடுப்பதற்கு எமனே வந்தாலும் குலதெய்வம் வழிவிட்டால் மாத்திரம் சாத்தியப்படும். எமனையும் தடுக்கக்கூடிய சக்தி குலதெய்வத்துக்கு உண்டு. நீங்க முன்னேற்றத்துக்கு வர வேண்டி எப்படி எத்தனிச்சாலும் அது உங்களை உருவகப்பட விடாது. இதுதான் குலதெய்வத்தினுடைய சாபம். காலனையும் காலால் உதைக்க வேண்டிய காலகட்டம், அதுக்குரிய வல்லமையே நம்மளோட குலதெய்வம் பெற்றிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் சின்ன கிருபாகரன். உங்களுக்காக மன்னாரிலிருந்து இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த குலதெய்வ சாபம். முக்கியமான ஒரு விடயம் குலதெய்வ சாபம். பொருளாதார ரீதியா மக்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட வேண்டிய விஷயங்கள்ல சில பல தடைகள் வந்து சேருது. அது என்னத்துக்காக எப்படின்றது நம்ம சில விஷயங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கும் போகும்போது இந்த குலதெய்வம் என்ற ஒரு விஷயம் வருது. என்னத்தால இந்த குலதெய்வ சாபம் என்றது வருது என்றதை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. இதை ஆராய்ஞ்சு பார்க்க போகும்போது இந்த குலதெய்வம் என்றது நம்மட குலங்காத்த ஒரு தெய்வம், ஒரு தேவதை. நாங்க வழிபட்டது, எங்களை வழி நடத்தின எங்களோட மூதாதையர்கள் எங்களுக்கு பாதுகாவலா வச்சிருந்த ஒரு செயல்பாடு இது குலதெய்வம். இஷ்டப்பட்டு குலதெய்வமாக்கி வச்சிருக்கிறாங்க. 7 தலைமுறைக்கு உட்பட்ட ஒரு தெய்வம். நாங்க எத்தனை தலைமுறைன்றது எங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எங்களோட தலைமுறை பொய்யல்ல. நாங்க வந்திருக்கிற தலைமுறை எத்தனையோ தலைமுறைக்கு உட்பட்ட விஷயத்துல இருந்து நாங்க தோன்றி வந்திருக்கிறோம். எங்களை பாட்டன் முப்பாட்டன் அதுக்கு மேல உள்ள கொள்ளுத்தாத்தாக்கள் பேரன் பேத்தியல் இவங்கெல்லாம் எங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் உண்மை. அது நம்ப வேண்டிய கட்டாயமான உண்மை. குலதெய்வத்தினுடைய செயல்பாடு, குலதெய்வம் எங்க இருக்குது, எப்படி இருக்குது, என்ன நிலைமையில இருக்குது, இப்படி ஒரு விஷயம் இருந்துதா, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இதை யாரும் யோசிக்கிறதும் இல்லை, தேடுறதும் இல்லை. ஆனா மனித வாழ்வியல்ல கட்டாயமான ஒரு செயல்பாடா இருக்குது. என்னத்துக்குன்னு சொன்னால், நான் முதல் சொன்னது போல நம்மளோட வீட்டில இருந்த தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் போல நம்மளை வழிநடத்துற குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் வேணும். இந்த குலதெய்வம் ஆசீர்வதிக்கணும்னா நம்ம என்ன செய்ய வேணும் என்றால், குலதெய்வத்தை முதல் தெரிஞ்சு கொள்ள வேணும். நம்மளுடைய குலதெய்வம் இது, நம்மளோட குலங்காத்த தேவதை இது, இது எங்க இருக்குது, என்ன நிலைமையில இருக்குது, யாரால இது உருவகப்படுத்தப்பட்டது, இதனுடைய வழிமுறைகள் என்ன, இதை நம்ம என்ன செஞ்சா என்ன நடக்கும் என்றதை தெரிஞ்சு கொள்ளணும். ஏன் தெரிஞ்சு கொள்ள வேணும் என்றால், இதை வச்சுத்தான் நம்மளுடைய மூதாதையர்கள் நிறைய சில பல பலன்களை பெற்றிருக்கிறாங்க. நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், சரியா, நிறைய விஷயங்களை சாதிச்சது என்னன்னு சொன்னால், அவங்க குலதெய்வமான முறையில வச்சு வழி நடத்தின ஒரு தெய்வமா தேவதையா இருக்கு. இந்த குலதெய்வம் தேவதைகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அவங்களுக்குரிய செயல்பாடுகள் கிடைக்கவில்லை, பார்க்க இல்லை, எடுக்க இல்லை, செய்ய இல்லை, வழி நடத்த இல்லை என்று சொன்ன உடனே இது நமக்கு ஒரு சாபமா விட்டுருது. என்னக்கு இவங்களால எந்த விதமான பலாபலனும் இல்லை என்று சொல்லி அது சாபம் இடுதுன்ற சொல்றதை விட இன்னும் வரைவிலக்கணமா சொல்ல போனா மனம் நோகி போய் நிக்குது. மனம் நொந்து வெதும்பி நிக்கிற காலகட்டத்தால அது நமக்கு சாபமா உருவகப்படுது. இந்த சாபம் நமக்கு என்னத்தை தாக்கி நிற்கும் என்று சொன்னா, நம்மளுடைய முன்னேற்றத்தை தாக்கி நிற்கும், பொருளாதார செயல்பாடை தாக்கி நிற்கும். நீங்க முன்னேற்றத்துக்கு வர வேண்டி எப்படி எத்தனிச்சாலும் அது உங்களை உருவகப்பட விடாது. இதுதான் குலதெய்வத்தினுடைய சாபம். அது எதிர்பார்க்கிற விஷயம் பாரதூரமானது அல்ல, சின்ன ஒரு விஷயமா இருக்கும், ஆனா அதை உங்களால செய்ய முடியாம இருக்கும். ஏனென்றால் அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கலாத அளவுக்கு அது உங்களுக்கு தடையா நிற்கும். அப்ப நீங்க கேட்கலாம், எப்படி குலதெய்வம் ஏன் எனக்கு தடையா நிக்குது, அது எங்கட குலதெய்வம் தானே, காவல் தெய்வம் தானே, ஏன் தடையா நிக்குது என்று நீங்க கேட்கலாம். அப்படி அல்ல. நம்மட குலதெய்வத்தை நம்ம அணுகி நிக்கணும், சார்ந்து நிக்கணும். சார்ந்து நிக்க போகும்போதுதான் அது நமக்கு துணையா நிற்கும். அந்த சார்பை விட்டு நம்ம விலத்தி போகும்போது நமக்கு எதிர்மறை சக்தியா நிற்கும். இதுக்கு உதாரணம் சொல்லலாம். கொடுப்பதற்கு சிவனே வந்தாலும் எடுப்பதற்கு எமனே வந்தாலும் குலதெய்வம் வழிவிட்டால் மாத்திரம் சாத்தியப்படும் என்ற ஒரு பூர்வீக கதைகளும் உண்டு. இது எப்படின்னு சொன்னா, வரம் கொடுக்கறதுல சிவன் கட்டிக்கார். ஏதோ ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு வகையில கட்டாயம் சிவன் வருவார். எப்படி வருவார்டா, வரம் கொடுக்க வருவார், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல வருவார். அது மாற்ற முடியாத உண்மை. அதே போல இந்த எமன் சொல்றவர், எங்கட மதத்துல எமன் என்று சொல்றவர், உயிரெடுக்கக்கூடிய வல்லமை கொண்ட இந்த எமன் கட்டாயம் ஒரு மனிதரை தேடி வருவார். அவருக்கு விதி முடிகிற காலமும் விதி முடியாத காலத்திலேயும் அவருக்குரிய பிரச்சனைகள் வந்து போகும்போது அவர் உயிரெடுக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் வரக்கூடிய ஒருத்தர் இந்த எமன். இந்த 2 பெரிய சக்திகளையும், மிகப்பெரிய சக்திகளையும் தடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது நம்மளுடைய குலதெய்வம். அப்படி என்று பார்க்க போனால் இந்த குலதெய்வத்துக்கு எவ்வளவு பெரிய வல்லமை, எவ்வளவு பெரிய சக்தி, எப்படி என்றதை நம்ம ஆராய்ச்சி பார்க்க போகும்போது, இதுதான் எங்களுடைய பரம்பரை, எங்களுடைய வம்சாவளி தொட்டு அவங்க உருவகப்படுத்தி வச்ச செயல்பாடு இது. குலதெய்வத்தை நம்ம சரியா பராமரிக்கல, பார்க்க இல்ல, எடுக்க இல்லைன்னு சொன்னா சிவன் தேடி வரும்போது தடுத்து நிற்கும். எனக்கே இங்க மரியாதை இல்லை, உமக்கு என்ன மரியாதை வேண்டி இருக்கா, போரும் என்ன சொல்லி அதை திருப்பி அனுப்ப பார்க்கும். இதே போல ஒரு குடும்பத்துல நல்ல நிலைமையோட குலதெய்வ
ஆசீர்வாதத்தோட ஆசியோட செல்வ செழிப்போட சிறுஞ்சிறப்புமா நோய் நொடி இல்லாம நொம்பலம் இல்லாம மன நிம்மதியா வாழ்க்கை நடத்துற ஒருத்தருக்கு குலதெய்வம் துணையா நிற்கும் போது குலதெய்வம் துணையா நிற்கும். குலதெய்வம் துணையா நிற்கிறவருக்கும் மனிதனா பிறந்தா எப்பவும் இறப்பு நிச்சயம். அதே போல விதி முடியாமல் இறப்பு இருப்பவர்களுக்கு, விதி முடியாமல் இறப்பு நேர இருப்பவர்களுக்கு எமன் தேடி வரும் காலகட்டத்துல அதையும் தடுக்கும். எமனையும் தடுக்கக்கூடிய சக்தி குலதெய்வத்துக்கு உண்டு. எப்படி என்றால், என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய சந்ததிக்கு இன்னும் விதி முடியவில்லை, இந்த செயல்பாட்டுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று காலனையும் காலால் உதைக்க வேண்டிய காலகட்டம் அதுக்குரிய வல்லமையே நம்மளோட குலதெய்வம் பெற்றிருக்கு. இப்படி ஒரு மகாசக்தியை நம்ம வச்சுக்கொண்டு நம்ம ஏன் வெளியில தேடணும்? வெளியில நம்ம என்னத்தை தேட போறோம்? வெளியில தேடி என்ன இருக்குது எடுக்கிறதுக்கு? வெளியில சிந்திக்க எடுக்கிற செயல்பாடு நிறைய கிடக்கு. அதை தோண்டி எடுக்கிறதுக்கு நமக்கு வல்லமை போதாது. நமக்குள்ள உள்ள சக்தியை, நமக்குள்ள இருக்கிற விஷயங்களை, நமக்கு என்ன நடக்குது ஏது நடக்குன்ற ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கு என்ன முடிவுன்றதை நமக்குள்ளே தேடி முடிவெடுப்பவே, நமக்குள்ள இருக்கிற விஷயத்தை நம்ம உருவகப்படுத்தவே. நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும்னா அடுத்தவர்களால முடியாது. நம்ம தான் நம்மளை உருவாக்கணும், உருவாக்கி கொள்ள வேண்டி இருக்கு. இதற்கு முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு சான்று குலதெய்வம். இந்த குலதெய்வத்தினுடைய சாபத்துக்கு ஆளாக வேணாம் என்றது என்னுடைய ஆழ்ந்த கருத்தா இருக்குது. என்ன காரணம்னு சொன்னா, குலதெய்வத்தை அறியாமலே நிறைய பேர் இருக்கிறாங்க. குலதெய்வத்தை அறியாம இருக்கிறபடியால தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் நம்ம முகம் கொடுக்க வேண்டி இருக்குது. இது தொண்டு தொட்டு வர விஷயத்த நம்மளுடைய தகப்பனோ தாயோ தாத்தாவோ பாட்டியோ இவங்க நமக்கு சொல்லி தரவில்லை. இதை நம்ம குற்றஞ்சாட்டுறதால நமக்கு எந்த பலனும் இல்லை. இவங்க எப்படி சொல்லித்தர இல்லை, இவங்களுக்கு எங்களுக்கு வழிகாட்ட இல்லை, நாங்க இந்த வழியில எங்களுக்கு தெரியாது என்று சொல்றதுல எங்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை. பாதிக்கப்பட்டிருக்கிறது நாங்க, இந்த விஷயத்தால பாதிப்படைஞ்சிருக்கிறது நாங்கள். எந்த ரீதியா? பொருளாதார ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கோம், பண விஷயமா சம்பந்தப்பட்டிருக்கோம், நோய் நொடியால, குடும்பத்துல பிரச்சனையால, நிம்மதி இல்லாம, அதே மாதிரி பிள்ளைகள் தொந்தரவு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. குடும்பம்னு வந்தா நிறைய பிரச்சனைகள் நம்மள சொல்லிருக்கோம். இந்த பிரச்சனையில, இந்த விஷயத்துல ஏதோ ஒரு பக்கத்தால நம்ம தாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஏன் இந்த பிரச்சனை உருவாகி இருக்குது? பிரச்சனையை மட்டும் யோசிச்சு சரி வராது, ஆழ்ந்து ஆழமா யோசிக்கணும். இது இப்படி நடக்க வேண்டிய விஷயம் அல்லவே. ஏன் எனக்கு இப்படி நடந்தது? என்ற குடும்பத்துக்கு ஏன் இப்படி நடந்தது? நிறைய பேர் எல்லாருமே தேடிட்டு இருக்கிற விஷயம் இது ஒன்றுதான். ஏன் எனக்கு இப்படி? என்னால ஏன் இப்படி செய்ய முடியல? என்னால ஏன் முன்னுக்கு வர முடியல? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, என்னால மட்டும் முடியலன்றது என்ன? ஏண்டா அவங்க உங்களோட குலதெய்வத்தோட சரியா இருக்கிறாங்க, நீங்க சரியா இருக்கிறீங்களா? குலதெய்வத்தை சரியா வச்சிருக்கிறீங்களான்றதுதான் அந்த கேள்வி. இந்த குலதெய்வம் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் அந்த ஒரு விஷயம் இருக்கு. மனிதருக்குள்ள இருக்குதா வெளியில இருக்குதான்றது அல்ல விஷயம். இருக்கு, சார்ந்து இருக்குது, அவங்களை சார்ந்து நிக்குது அப்படி. ஆனா எல்லா மனிதருக்குமே பக்கத்துணையா இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்? இவங்க விட்ட சில பல பிள்ளைகளால எதிராக நிக்குது, முரண்பட்டு நிக்குது. சில விஷயங்களை அதுவே தடுக்குது, சில விஷயங்களுக்கு இவங்களை உருவகப்படுத்த விடுதில்லை, நல்ல நிலைமைக்கு வர விடுதில்லை. ஏன்னு கேட்க போகும்போது சில ஆதங்கங்களான செயல்பாடை வெளிப்படுத்துது, ஆதங்கமான சொல்ல பிரயோகப்படுத்துது, பாவிக்குது. என்னால இப்படி பார்க்க முடியல, பண்ண முடியல, இப்படி செய்யறாங்க, அப்படி பண்றாங்க, எனக்கு எந்த விதமான ஆதரவும் இல்லை, நான் அனாதையா நிக்கிறேன் அப்படின்றது அவங்களுடைய கருத்தா இருக்கு. கட்டாயம் நம்ம எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போட நிக்கிறோம். நம்மளுடைய எதிர்பார்ப்பை நமக்கு தேடி சாத்தியப்படுத்த வேணும்னா ஏதோ ஒரு வல்லமையான சக்தி வேணும். எல்லாருமே நம்ம இறைவனை கும்பிடுறோம், எல்லாருமே கடவுளை நாடி நிக்கிறோம், ஆன்மீகத்தை சார்ந்து நிக்கிறோம். ஆனா கடவுள் இருக்கிறான், நமக்கு வழிநடத்த இறைவன் இருக்கிறான். ஆனா நேரடியா வர்றது இல்லை. பாரம்பரியத்துல சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, கடவுள் நேரடியா வர மாட்டார், யாராவது மூலியமா இந்த காரியத்தை செய்வார். ஆனா அதை செய்ய வைக்கிறது இறைவன் குலதெய்வம் மூலியமா மனிதர்களுக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு விஷயம். அப்ப இறைவன் குலதெய்வத்துல கொடுத்திருக்கான், இந்த பரம்பரையை நீ பாதுகாத்துக்கொள், இந்த பரம்பரைக்கு நல்லது கெட்டது நீ பார்த்துக்கொள்ளு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கான். அப்ப இந்த குலதெய்வம் இறைவனுடைய சொல்ல தட்டாம நமக்கு முன்னும் பின்னு நிக்குது. ஆனா அது நிக்கிற செயல்பாடு என்னன்னா ரெண்டு விஷயமா பார்க்கும். ஒன்று நன்மை, இன்னொன்று கெடுதல். நம்மளுடைய கெடுதலான விஷயங்களுக்கும் தடை பண்ணுது, இது செய்ய வேணாம், செய்யக்கூடாதுன்றது. இதே பட்சத்துல நீங்கள் அதை சரியான முறையில கடைப்பிடிக்காத பட்சத்துல நீங்க கெடுதல் செய்வீங்கன்னா அதனுடைய விளைவு 2 மடங்கா உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அதையே பின்பற்றி இருந்து நீங்க ஒரு கெடுதலான செயல்பாடுக்கு ஈடுபடுவீங்களா இருந்தால் கட்டாயம் அந்த குலதெய்வம் உங்களை அந்த செயலை செய்ய விடாது. எந்த காரணத்திலேயாவது, எந்த ரூபத்திலேயாவது ஏதோ ஒரு விஷயத்தை காட்டி அதை தடை கொடுத்து அதை செய்ய விடவே விடாது. அப்ப நம்மளை சூழ்ந்திருக்கிற மிகப்பெரிய சக்தி குலதெய்வம். நான் கட்டாயம் எல்லாருக்குமே வலியுறுத்துற விஷயம் என்னன்னு சொன்னா, எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், நம்மளை சூழ்ந்திருக்கிற சக்தி, நமக்கு வழிநடத்துற சக்தி, நமக்கு தடையா இருக்கிற சக்தி, வல்லமை எது, நமக்கு நல்லது செய்யறது எது, நமக்கு கெட்டது செய்யறது எது, நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விக்கு எல்லாமே நீங்க பதில் தேட வெளியில முற்பட வேண்டாம்.
உங்களுக்குள்ளே தேடுங்க, உங்களோட குலத்துக்குள்ள தேடுங்க, உங்களோட பரம்பரையை தேடுங்க, தேடி பார்த்து கண்டுபிடிங்க. கட்டாயம் ஒரு குலதெய்வம் என்றது ஒன்று வெளிப்படும். இந்த குலதெய்வத்தை எந்த ரீதியில எப்படி வச்சிருந்தாங்க, என்ன நடத்தினாங்க, என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் நீங்க கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அதையும் தாண்டி நீங்க குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சில பல முறைகள் இருக்கு. ஆனா இப்ப வேணாம். நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு சொன்னா, தெரிஞ்சு கொள்ளுங்க. குலதெய்வம் என்ற விஷயம் தெரிஞ்சு கொள்ளுங்க. குலதெய்வம் நமக்கு வழிவிடாமல் நம்ம வேற எந்த கோவிலா இருக்கட்டும், குலமா இருக்கட்டும், வணக்கஸ்தலமா இருக்கட்டும், எதுக்கு போனாலும் நமக்கு முன்னேற்றம் கிடைக்காது. நீங்க சொல்லலாம், நான் திரும்ப திரும்ப நான் விழுந்து விழுந்து செய்யறேனே, கோயிலுக்கு போறேனே, பாக்குறேனே, எல்லா கலாச்சார நிகழ்வுகளும் கலந்து கொள்றேன், எல்லா ஆன்மீக சிந்தனையில நான் கலந்து கொள்றேன், நான் கோயிலுக்கு அவ்வளவு செய்யறேன், இவ்வளவு செய்யறேன், இருந்தும் நான் முன்னேற்றம் வரல, எனக்கு முன்னேற்றம் கிடைக்கல, மனதளவுல நான் நிம்மதியா இல்ல என்ற நிறைய பேருக்குள்ள இந்த ஒரு கேள்வி இருக்கு. நிறைய சமயத்தவர்கள், நிறைய பேர்கள் இந்த ஒரு கேள்வி எனக்கு முன் வச்சிருக்காங்க. இதுக்கு நான் சொன்ன விஷயம், நீங்க எங்க போய் தேடினாலும் கிடைக்காத விஷயம் உண்டு, உங்களுக்குள்ளே தான் இருக்கு. அதுதான் குலதெய்வம் என்ற விஷயத்தை நான் வலியுறுத்தி நிறைய பேருக்கு அறிவுறுத்தலா சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லிய நிறைய பேர் குலதெய்வத்தை தேட வலிக்கிட்டு இருக்கிறாங்க, தேடி கண்டுபிடிச்சும் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றத்தை சந்திச்சு வரதை எனக்கு அடுத்தடுத்து தெரிவிச்சு கொண்டே இருக்காங்க. அப்ப இதனால இதுக்குள்ள ஏதோ ஒரு உண்மை இருக்குது, நான் கண்டறிஞ்ச உண்மை இருக்குது, அதை நீங்களும் கண்டறியணும், எல்லா மக்களும் பலன் பெறணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஆதங்கமான செயல்பாடும் இருக்குது. எல்லோரும் நல்லா வாழணும்ன்றதுக்காக பூமியில பிறப்படுத்திருக்கிறான். நிம்மதியா, சந்தோஷமா, நோய் நொடி இல்லாம, பொருளாதார வல்லமையோட, எல்லாருக்கும் முன்னிலையில எல்லாரோடையும் சேர்ந்து வாழணும்ன்றதை சொல்லி நன்றி கூறி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம்.